ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஹெர்பல் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பெரண்டை. இந்த பெரண்டையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு பவுடர் பண்ண போகிறோம். இந்த பெரண்டை இப்படி இருக்கும். இது ரோடு ஓரங்களில் கூட இருக்கும். நம்ம வீட்டில் கூட தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இது அவ்வளோ மெடிசன் வேல்யூ இருக்குது. இது எலும்பு நரம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. தாது பொருள்லாம் இருக்குது. உடம்புல பித்தம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இது சேர்த்துட்டோன்னா பித்தம் கம்மியாக, பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். இது பசிக்கலை ஜீரணமாக இருக்குன்னா இந்த பொடி போட்டு சுடுற சாத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்டோன்னா அஜீரண கோளாறுலாம் சரி பண்ணும். உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்பெல்லாம் அது கரைச்சிடும். ரொம்ப மெடிசின் வேல்யூ இருக்குது. இதை எல்லாருமே பண்ணி சாப்பிட்லாம். பெரண்டை இப்படி தான் இருக்கும். இது கொழுந்தாக இருக்குது. இதை அப்படியே நம்ம இப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக இருந்ததுன்னா இந்த ஓரத்தில் இது நார் இருக்கும். அந்த நாரை எடுத்துடணும். எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் எடுக்கணும். எடுத்துட்டு இதை பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். நார் இருந்ததுன்னா கொஞ்சம் இதில் வாயில் ஆம்பிடும். அதனால் நார் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். நான் பாருங்கள் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் பெரண்டை. இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் காமிச்சிடுறேன். இது கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். தனியா 100 கிராம் எடுத்துருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம், நீங்கள் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு 4 கட்டி பெருங்காயம். வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். எள்ளு எடுத்துருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சா தான் அதோட இது அரிப்புத்தன்மை இருக்கும். அந்த அரிப்புத்தன்மையை அதை கண்ட்ரோல் பண்ணும். கட் பண்ணும்போதெல்லாம் கையை அரிச்சதுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கையில் தடவிண்டு இதை கட் பண்ணலாம். கருவேப்பிலை 2 பிடிச்சபடி கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இதையும் சேர்த்து வறுத்துட்டு பவுடர் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்ணணும், கல் உப்பு இவ்வளோ இல்லை. இப்போ எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெயில் தான் அந்த பிரண்டையை பொரிக்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு பிரண்டையை அதில் போட்டு பொரிச்சிடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிக்கட்டும். நல்லா பொரியணும். இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சால் தான் உங்களுக்கு பவுடர் பண்ணும்போது கரகரப்பு இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், பொடியாது சரியா. கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வறுத்தா சரியாயிடும்.
வந்து பச்சை ஈரமாக இருந்து போட்டதுனால எனக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுத்து. நீங்கள் நல்லா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி துணியில் காய வீட்டுக்குள்ளே நிழல் உணத்தில் உணர்த்திட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். அத்தனை எண்ணெயும் அப்படியே வெளியில் வந்துட்டு பாருங்கள். அவ்வளோ எண்ணெய் குடித்த மாதிரி இருந்தது. அவ்வளோ எண்ணெய் வந்துட்டு பிரண்டையோட இது கூட அந்த இதில் வந்திருக்கு பாருங்கள். கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டின்றலாம். இதில் தூக்கி வடிகட்டேன். நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நல்லா சலசலன்னு சவுண்ட் கேட்குது. இங்கே பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து நம்ம கால் வலி, கை வலி, முதுகு வலியெல்லாம் அதெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதான் பிரண்டை எண்ணெய்ன்னு விற்கிறாங்க. இந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெயும் நல்லா யூஸாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு வறுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பெருங்காயத்தை, அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதோடு இந்த பெருங்காயத்தை வறுத்துடலாம். நீங்கள் பொடி கட்டி இல்லை பொடி பெருங்காயம் போடுறதா இருந்தால் நீங்கள் இதெல்லாம் வறுத்துட்டு அந்த சூட்டோடு அதில் போட்டிங்கன்னா போதும். கட்டிங்கிறதுனால இதை வறுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுது. எனக்கு தெரியுமா, எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுது. இதை இப்போ எடுத்துடலாம். இது எண்ணெய் இருக்கிறதுனால மிளகா வத்தல் போட்டுடலாம். மிளகா வத்தல் வறுத்துட்டு காம்பு எடுத்துக்கலாம். ஏன்னா அது இதோட சீடு இருந்ததுன்னா காரில் அடிக்கும். மிளகா வத்தலோட கொஞ்சம் கல் உப்பு போட்டோன்னா கல்லுப்பு போட்டால் நெடி காரில் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சீக்கிரமும் அது இதுவாகிடும், வறுத்துரும், வறுப்பட்டுரும். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நான் தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏதோ கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கோங்க. அதில் கூட சில சவுண்டு கேட்குது. இது கூட எடுத்துடலாம். இப்போது இந்த எண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துப்போம். வெறும் வானிலை தான் வறுக்கணும் உளுத்தம்பருப்பை. கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு கூட கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துட்றேன். இது 2 வறுத்துட்டு துவரம்பருப்பும் சேர்த்துடலாம். ஹைவே
நல்லா செவந்துடுத்து பற்றில அதை செவந்துட்டு இப்போ எடுத்துடலாம். அதை இந்த எடுத்து இந்த மிளகா இதெல்லாம் வச்சுருக்கோமே அதிலே போட்டு அடுத்தது தனியா போட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதான் இது வறுத்தாச்சு. ஜீரகம் சீக்கிரம் ஆகிடும், அந்த கடாய் சூட்லேயே ஆகிடும். இதையும் இதிலையே போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன். கொஞ்சம் காமி மிளகு வெடிக்குது. இந்த காமி மிளகு வெடிக்குது. மிளகு வெடிச்சிட்டு மிளகை எடுத்துடலாம். அடுத்து எள்ளு வச்சுருக்கேன். எள்ளு வந்து கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். எள்ளு போட்டோன்னே கருவேப்பிலை ரெண்டு பிடிச்சப்படி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். குருவேப்பிலையும் ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸ். அது ஏ வைட்டமின் நிறையா இருக்கிறதுனால இது அயர்ன் கண்டென்ட்டும் இருக்குது. ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நான் கருவேப்பிலை எல்லாத்துலேயும் கருவேப்பிலை சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், கருவேப்பிலையை சமையலில் போட்டுட்டு தூரம் எடுத்து வச்சிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. கருவேப்பிலை எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்துக்கிற மாதிரி ஃபுல் அதோட எசன்ஸும் நமக்கு போகிற மாதிரி பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி, இந்த பொடி கருவேப்பிலையை வந்து தேங்காயோடு போட்டு அரைச்சி குழம்புக்கெல்லாம் ஊற்றினா ரொம்ப நல்லது. கருவேப்பிலை கொஞ்சம் முறன்னு ஆயிடுச்சுன்னா அதையும் எடுத்துடலாம். அதுவே ஆகிடும். இன்னும் கருவேப்பிலை நல்லா பாருங்கள் முறன்னு ஆகிட்டு இது போதும். இதையும் இப்போ இதிலேயே கொட்டிக்கலாம். கொஞ்சம் துளி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த புளியையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். அதில் இந்த சூட்லேயே வதக்கினா கூட போதும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம புளியும் வறுத்துட்டேன். இந்த கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. இந்த எல்லா பருப்பு, எள்ளு, மிளகு எல்லாம் வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப கரகரன்னு பண்ணக்கூடாது, மீடியமாக பண்ணணும். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வறுத்ததெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாக கமகமான வாசனையாக இருக்குது. இந்த பெருங்காயம், இந்த இதில் எள்ளுலாம் போட்டது நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சாத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம். எல்லாம் நல்ல ஹெல்த் வைஸும் நல்லது. ஆனால் வாரத்தில் 2 நாளாக 3 நாளாக சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் இது பித்தத்துக்கு நல்லது, எலும்பு நரம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அது கால்சியம் நிறையா இருக்குது. அதனால் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி எல்லாமே சாப்பிட்டு, நம்ம வீட்டிலையே இருக்குது எல்லா மருந்தும், நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் விட்டுடுறோம். நம்ம அடுப்பங்கரையிலையே இருக்க எல்லா மருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபீட்பேக்கோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன். எல்லோரும் பொடி பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுகிட்டலாம் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.